சத்தியத்தையும் அறிக சந்தேகம் உங்களை விடுதலையாகும். இந்த வீடியோக்கு நான் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வரவேற்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த பலவானை நம்ம கட்டி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அப்புறம் எந்த பிசாசு நம்மளுடைய ஆசீர்வாதத்தை இது பண்ணுது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக எப்பயுமே அந்த குறி வச்சு தாக்கும் போது அது ரொம்ப ஈஸியாக இது பண்ணும். நான் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டேன். அதுக்கு நான் கரெக்டாக நான் குறி வச்சு தாக்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஊமையே செவிடுமான ஆவியே அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். அந்த மனுஷனை சுற்றி நிறைய ஸ்பிரிட் இருக்க மாதிரி ஆண்டவர் பார்த்துருக்காரு. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுவே ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அநேகராக இருக்கனால எங்கள் பேர் லேகியோன் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆண்டவரே ஒரு சில நேரம் நிறைய பிசாசு இருக்குன்னா எப்படி 6000 பிசாசு 6000லேருந்து 10,000 12,000 வரைக்கும் கூட இருக்குன்னு சொல்றாங்க லேகியோன்னா. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள அத்தனை சத்துரு இருக்கும்போது நம்மளால அத்தனை பேரையுமே நம்ம கூப்பிட்டு சொல்ல முடியாது, அத்தனை பேரையும் ஒண்ணா சொல்லி வெட்ட முடியாது. ஸோ மொத்தத்துல ஆண்டவரே கேட்டுறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப அது லேகியோன்னு சொல்லுது. அப்ப இன்னைக்கு நம்மளும் ஒரு சில அந்த அந்த ஸ்பிரிட்ஸ்ன்னு என்ன அப்படின்றத அந்த குணநலங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த குணநலங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு 10 வகையான ஆதி காலத்துல செயல்பட்ட அந்த ஆவிகள், அதாவது நம்ம வேதத்துல நம்ம செயல்பட்ட ஆவிகளும் அதனுடைய குணநலங்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது இன்னைக்கும் மனுஷங்களுக்குள்ள செயல்படுது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில ஸ்பிரிட்ஸை பத்தி சொல்லும் போது நம்புவாங்க. இப்ப ஏசபேலி ஆவி அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருமே நம்புவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஏசபேலை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆல்ரெடி. கிறிஸ்தவ உலகத்துல இந்த நேம் ஒரு ஃபெமிலியரான ஒரு நேம். ஏசபேல் அப்படின்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஓகே, ஏசபேலின் ஆவி கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் அப்படின்றது தெரியும். இப்ப நான் சொல்றேன் ஓப்னி பினேகாஸ் ஆவி அப்படின்னு நான் சொல்றேன்னா எத்தனை பேர் நம்புவாங்கன்னு தெரியாது. ஏன்னா இது இன்னும் ஃபெமிலியர் ஆகல. இப்போ ஏசபேல்ன்றதை நீங்க ஏன் நம்புறீங்க அப்படின்னா, அநேகர் சொல்றதை நீங்க கேட்டிருக்கீங்க. அநேக போதர்கள் அவங்க மெசேஜ்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் இதை நீங்க அந்த சத்தியத்தை கேட்டனால ஓகே, ஒருவேளை ஏசபேலின் ஆவி அந்த கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், யாராவது ஒரு அதிகார வெறித்தனமா இருந்தாங்க அப்படின்னா அந்த ஏசபேலின் ஆவி, இந்த வேசித்தன பாவங்கள்லாம் ஏசபேலின் ஆவி, இது நம்ம நம்புறோம். ஒரு சில பேர் தெளிலாளின் ஆவி அதை கூட நம்புவாங்க. சிம்சோனை மயக்கி விழ வச்ச ஆவி, அப்போ ஒரு மனுஷரை மயக்கி விழ வைக்கிற ஆவி தெளிலாளின் ஆவி அப்படின்னு நம்புவாங்க. இதே மாதிரிதான் நம்ம நிறைய வகையான ஸ்பிரிட் இருக்கு. நம்ம அதையும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த குணநலங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையிலயோ நம்ம குடும்பத்திலயோ இல்லைன்னா நம்ம உறவினர்கள் மத்தியிலோ சபைகள்லயோ செயல்பட்டாலும் அந்த பேரை கரெக்டான பேரை சொல்லி நம்ம அதை ஜெபிச்சு நம்ம விடுதலை வாங்க முடியும். இப்ப நம்ம முதலாவது பார்க்கிறோம், காயினோட ஆவி பத்தி நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருக்கு. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது. மொத்தத்துல காயினுடைய ஆவி என்னன்னா ஒரு எரிச்சலின் ஆவி, கொலை செய்கிற ஆவி, இல்லைன்னா சகோதரருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அவருக்கு ஒரு எரிச்சல் கடைசியில கொலையை செஞ்சிடறாரு. இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஸ்பிரிட் இருக்கு. கொலை செய்யற அளவுக்கு போகாட்டினா கூட அந்த சகோதரருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து எரிச்சல் அடைகிற ஆவி குடும்பங்கள்ல நிறைய செயல்படுது. இதை நீங்க அநேகர் பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் நடக்குது, என்னுடைய கணவருக்கும் அவங்க தம்பிக்கும் இடையில நடக்குது, இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல 2 பிரதர்ஸ்க்கு இடையில நடக்குது, 2 சிஸ்டர்ஸ்க்கு இடையில, நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த காயின் ஆவி இயேசுவின் நாமத்துல நான் கட்டுகிறேன். நீ அன்னைக்கு எப்படி எரிச்சலாந்தியோ அதே போலயே இப்பவும் இப்ப மேபி 2 சகோதரன் நல்லாவே கூட இருக்கலாம், நல்லாவே இருக்கலாம். அப்ப ஆனா இந்த ஸ்பிரிட் நல்லாவே இருக்கக்கூடாது. நம்ம எப்படி நம்ம அந்த காலத்துல அப்படித்தானே இருந்தோம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்பிரிட் அப்படி செயல்படும். அதனால இந்த காயின் ஆவியினுடைய குணநலத்தை நீங்க அறிஞ்சுக்கணும். அடுத்த 2வது பாத்தீங்க அப்படின்னா குறி சொல்லும் ஆவியை உடைய ஆவி. இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அப்போஸ்தலர் பவுல் ஊழியத்துக்கு போயிட்டு இருப்பாரு. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்பிரிட். நம்ம அநேகர் இதுல விழுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. சொல்லப்போனா அப்போஸ்தலர் பவுலே ரொம்ப நாளா இதை கண்டுபிடிக்கல இந்த ஸ்பிரிட். அப்போஸ்தலர் 16:18 இருக்கு. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பாருங்க, இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாலாம். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு.
பாருங்களேன், அது ஒரு ஸ்பிரிட் அது அப்படின்றது கூட பவுலால கெஸ் பண்ண முடியாம கூட இருந்துக்கலாம். ஏன்னா இந்த குறி சொல்லுகிற ஆவி வந்து பாருங்களேன், ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு மாதிரியே சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்ப்பா, இவங்க வந்து ரட்சிப்பின் வழியை நம்ம காட்டுவாங்க. அதாவது ப்ராஃபட்டிக் வேர்டு மாதிரி கிட்டத்தட்ட அது வந்து பெருமையா தான் சொல்லுது. அப்போ சில பவுல அவருடைய ஊழியத்தையும் அட்வர்டைஸ் பண்ற மாதிரி பெருமையா தான், நல்ல விஷயமா தான் சொல்லுது. ஆனா அந்த அந்த இதுக்கு பின்னாடி அந்த சோர்ஸ், அந்த பொண்ணுடைய வாய்ஸுக்கு பின்னாடி கூட சோர்ஸ் எதுனா குறி சொல்லுகிற ஆவியுடைய ஆவி. அப்ப இது கூட பாருங்களேன், இது கூட ஆதி காலத்துல இந்த வர்ற ஆவி இன்றைக்கும் இந்த ஆவி கிரியை செய்யுது. ஏன்னா குறி சொல்லுகிற ஆவியும் இதே மாதிரியே செயல்படும். அதுக்கடுத்து மூன்றாவது ஒரு ஆவியை வந்து பார்க்கலாம், ஆகானின் ஆவி. இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த ஆகானின் ஆவியே வந்து தெரியாது. ஆனா வந்து இதனுடைய பிரச்சனையை மட்டும் நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆகானின் ஆவியோட குணநலத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க இனிமே அந்த பிரச்சனையை சொல்லும் போதே உங்களுக்கே இதாயிரும். ஓகே, நம்ம இந்த இடத்துல இந்த ஆகானின் ஆவி தான் செயல்படுது அப்படின்ற மாதிரி. இந்த ஆகானின் ஆவி என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுப்பாரு. இந்த முறை நீங்க யுத்தம் பண்ணும்போது எந்த கொள்ளை பொருளையும் எடுக்கவே கூடாது, அது சாபத்தீடாந்து, அதாவது அது வந்து ஆண்டவருக்கு மட்டும்தான் இதாகும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாரு. இப்ப இந்த இடத்துல என்னன்னா, அந்த ஆகான்ற ஒரு மனிதன் மட்டும் கீழ்ப்படியாமை பண்ணி கடைசியில வந்து இவர்னால எல்லார் மேலயுமே ஆண்டவர் கோவம் வந்துரும். மறுபடியும் யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் அநேகரை சங்கரிப்பாங்க. மொத்தத்துல ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாயிருவார், எல்லாருமே கலங்கடிச்சிருவார். மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் இந்த ஆகான் வந்து கலங்கடிச்சிருவான். அப்பதான் கடைசியா யோசுவா வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார், இந்த ஆகான் தான் இந்த வேலையை பண்ணதுன்னு சீட்டு போட்டு ஒண்ணா சீட்டு போட கோத்திரங்கள், அடுத்து குடும்பங்கள், அடுத்து அந்த இது ஒவ்வொன்னா போடும் போது கடைசியில அது ஆகானின் பேர்ல சீட்டு விழுகும். அப்பதான் வந்து யோசுவா சொல்லுவாரு, யோசுவா 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருக்கு, அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென, இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியை சுட்டு எடுத்து கற்கள்னால் மூடி. அப்ப பாருங்களேன், ஒரு மனுஷர் தான், இந்த மனுஷர் முழு இஸ்ரவேலையும் கலங்கடிச்சார். அப்ப இருப்பாங்களேன், ஒருவனுடைய கீழ்ப்படியாமனால எல்லாருமே அன்னைக்கு எல்லார் மேலேயும் ஆண்டோருக்கும் ஒரு கோவம் வந்துருச்சு. எல்லாருமே ஒரு நஷ்டத்தையும் சந்திச்சாங்க, இழப்புகளை சந்திச்சாங்க. இன்னைக்கும் இந்த ஆகானின் ஆவி அநேக குடும்பங்கள்ல செயல்படுது. அந்த வீட்டுல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்காது. ஏதாவது ஒரு ஆள் உட்கார்ந்து அந்த வீட்டுல மொத்த பேர் சமாதானத்தை கெடுத்துட்டு இருப்பாங்க, மொத்த பேரையும் கலங்கடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த யோசுவா சொன்ன அதே அர்த்தமா தான், நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன, இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவோம். அப்ப இந்த ஸ்பிரிட்டுடைய வேலை என்னன்னா, ஒரு மனுஷனை மட்டும் கைக்குள்ள வச்சு அந்த மொத்த குடும்பத்தையுமே அந்த மொத்த சபையுமே வந்து கலங்கடிச்சு கொண்டிருக்கும். அப்ப இதுதான் அந்த ஆகானின் ஆவி. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அவன் ஒரு ஆள் இருந்துட்டு எங்க எல்லாரையும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டுல வேற எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் ஒரு ஆள் இருந்துட்டு எல்லாரும் சமாதானத்தையும் கெடுத்துட்டு இருக்கான், எல்லாரும் உயிரையும் வாங்கிட்டு இருக்கான் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அது வந்து என்ன ஆவினா, ஆகானின் ஆவி. இந்த ஆவியை நீங்க கடிந்து கொண்டு ஜெபிக்கணும். எப்படி நம்ம ஏசபேல் ஒரு யாரா வேசித்தனம் பண்ணாவோ இல்ல யாராவது ஒரு கண்ட்ரோலா இருந்தாவோ டக்குன்னு வந்து இது ஏசபேலின் ஆவி, இது ஏசபேலின் ஆவின்னு சொல்றோமோ, இன்னும் கொஞ்சம் வருஷங்களுக்குள்ள நம்மளால இந்த ஆகானின் ஆவியை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகே, இது ஆகானின் ஆவி தான் செயல்படுது அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து ஒரு இது வரணும். நமக்கு இன்னும் நம்ம எல்லாருமே கிறிஸ்தவ உலகத்துல நிறைய வந்து இது வந்து வரணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஓப்னி பினேகாசுடைய ஆவி. இது பாத்தீங்கன்னா இதுவும் நிறைய பேருக்குள்ள வந்து கிரியை செய்யும். சபைகளுக்குள்ள துணிகரமா வந்து செய்வாங்க. வேசித்தன பாவத்துல ஈடுபடுறது, காணிக்கையில திருடுறது, இதெல்லாமே அந்த ஓப்னி பினேகாஸ் வந்து பண்ணதான். முதல்ல பார்ப்போம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஏலியல் குமாரன் பேலியாலி மக்களா இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது, அதாவது சிம்பிளா சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல வந்து இறைச்சியை வந்து வேக வச்சு பலி கொடுப்பாங்க. ஆண்டவருக்கு ஆசாரியருக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்களாம், இவங்களாவே ஃபர்ஸ்டே போய் வந்து அந்த இதை வந்து அந்த அந்த கறி வந்து எடுத்துக்குவாங்க. 14ஆம் வசனத்துல இருக்கு, அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருபத்திலாவது சட்டியிலாவது குத்துவான், அந்த ஆயுதத்தில் வருகிறது எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கு எல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சி அல்லாமல் அவித்ததை உன் கையிலே அதாவது நீ அவிச்சுதான் ஒண்ணு தர வேணாம், பச்சை இறைச்சி எங்களுக்கு கொடு, ஆசாரியன் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஓப்னி பினேகாஸ்
இவங்க வந்து ரொம்ப வந்து அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு அதாவது நான் ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் செய்யறேன்ப்பா, அப்புறம் நீங்க உங்க மன விருப்பத்தின்படி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் பலவந்தமா எடுத்துக்கொள்வாங்களாம். யாரும் இந்த ஓப்பனேப்பினேகாஸ். அப்ப அதனால 17ஆம் வசனத்துல இருக்கு, ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதி மிகவும் பெரிதா இருந்தது, மனுஷர் கர்த்தரின் காணிக்கை வெறுப்பாய் எண்ணினார்கள். இன்னைக்கும் அநேக ஊழியத்துல காணிக்கை பணத்துல பயங்கரமா ஏதாவது பண்ணுவாங்க. அப்படியே மக்கள் வந்து மன கசந்து கொடுக்குற அளவுக்கு நடந்துக்குவாங்க. நம்ம காணிக்கை வச்சு இப்படி இது பண்றாங்களே அப்படின்ற மாதிரி மன கசந்து இந்த இடத்துல வசனத்துல இருக்க மாதிரி, மனுஷர் கர்த்தரின் காணிக்கை வெறுப்பாய், ஏண்டா ஆண்டவர் காணிக்கை போடுறோம் அப்படின்ற லெவலுக்கு ஒரு சில ஊழியத்துல வந்து நடந்து கொள்வாங்க. அப்ப பார்க்கும்போது அநேகருக்கு வெறுப்பா இருக்கும், ஏண்டா சபைக்கு போறோம் அப்படின்ற லெவலுக்கு வந்து இந்த ஓப்பனிங் பிணைகாசு வந்து அந்த காலத்துல அருவருப்பா வந்து மாத்தி வச்சிருந்தாங்க. அதே போல இன்றைக்கும் இருக்கு. பார்த்து அநேகர் முகம் சுளிக்கிற அளவுக்கு வந்து சபைகளுக்குள்ள இருக்கு. அநேகருக்கு வந்து இது வந்து இந்த ஸ்பிரிட்னே தெரியாது. ஆனா வந்து இதை நினைச்சு ரொம்ப புலம்புவாங்க. அப்ப நீங்க வந்து உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இது வந்து இந்த ஓப்பனிங் பிணைகாசுடைய ஆவிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 5ஆவதா பார்த்தோம் அப்படின்னா ஏசேபேலின் ஆவி, அத்தாலியால் ஆவி. இந்த ஏசேபேலின் ஆவியை பத்தி நான் செப்பரேட்டாவே ஒரு வீடியோ போடுறேன். அதனால நான் இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா அதுல நான் ரொம்ப டீட்டெயிலா நான் அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிக்க, அதனால அந்த வீடியோ பாருங்க. இந்த அத்தாலியால் ஆவியை பத்தி இன்னும் ஒரு வீடியோ கண்டிப்பா வரும், கூடிய சீக்கிரத்துல வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த ரெண்டு ஆவியை பத்தி ஒரு லைன்ல சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதனால ஏன்னா இந்த ரெண்டு ஆவியை வந்து அநேக இடத்துல கிரியேட் செய்து ரொம்ப கண்ட்ரோலிங் ஸ்பிரிட்டு. அநேகருக்கு இது தெரியும், இந்த பேரு ஏசபேலின் ஆவி அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரியவும் செய்யும். இருந்தாலும் இந்த ரெண்டுமே அதிகாரத்துக்காக எதையுமே செய்யும். அது குடும்பத்திலயா இருக்கலாம், வேலை ஸ்தலங்களா இருக்கலாம், சபைகளுக்குள்ளா இருக்கலாம், எங்க வேணாலும் இந்த ஏசபேலின் ஆவி வந்து கிரியை செய்யும், அத்தாலியல் ஆவியும் கிரியை செய்யும். அதனால அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். அடுத்து 6ஆவதா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பைபிள்ல ரெண்டு பேர் வந்து தற்கொலை பண்ணாங்க, தற்கொலை ஆவிகள்னு வச்சுக்கோங்க. அகித்தோப்பேல் ஆவி, யூதாஸ் ஆவி. இந்த அதாவது தற்கொலையிலே நிறைய வகை இருக்கு. அதாவது ஒரு சில பேர் வந்து அதாவது இந்த அகித்தோப்பேல் ஆவி அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருக்கு. என் பேச்ச ஒரு சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரொம்ப சலிப்பா சொல்லுவாங்க, என் பேச்ச யாரு கேட்கிறா அந்த வீட்டுல, என் பேச்ச யாரு மதிக்கிறா அந்த வீட்டுல அப்படின்னு ரொம்ப சலிப்பா வந்து இருப்பாங்க. இந்த சலிப்போடே நின்றுட்டா பரவாயில்ல, இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சுன்னா இந்த அகித்தோப்பேலின் ஆவி வந்து என்ன சொல்லணும்னா, பாரு இந்த உலகத்துல யாரு உன் பேச்ச மதிக்கிறா, நீ எதுக்கு உயிரோடு இருக்க, பிசாம் செத்துரு, நீ நல்ல ஆலோசனை தான் சொல்ற, ஆனா வந்து உன் பேச்சு யாரு கேட்கிறா, உன் யோசனை யாரு கேட்கிறா, உன் யோசனை படி யார் நடக்கிறா, உன்னை யார் இந்த வீட்டுல மதிக்கிறா, இப்படி இந்த மாதிரி சில பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்லி அவங்கள தற்கொலை முடிவுக்கு வந்து தள்ளுது இந்த அகித்தோப்பேலின் ஆவி. இந்த யூதாஸ் ஆவி என்னன்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருக்கு, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததுனால நான் பாவம் செய்தேன். அப்ப அவருக்கு அந்த குற்ற உணர்ச்சினால போய் வந்து அவர் வந்து தூக்குல தொங்கிட்டார். அப்ப பேதுருவும் பாவம் செஞ்சாரு, பேதுருவும் மறுதளிச்சாரு, பேவும் சபிச்சாரு. ஆனா இந்த யூதாஸ் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, குற்ற உணர்ச்சினால போய் தற்கொலை பண்ணிட்டான். அப்ப என்னதான் நீங்க வந்து இயேசு கூடயே இருந்தாலும், சபைக்குள்ளேயே நீங்க வளர்ந்திருந்தாலுமே, பேதுரு மாதிரி நீங்க மறுபடியும் வந்தா மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு இரக்கம் கட்டு. கடைசியில பேதுரு மேல ஆண்டவர் சபையை கட்டிட்டாரு. இன்னைக்கு வந்து பேதுரு வந்து ஒரு பெரிய மகிமையான ஒரு அப்போஸ்தலரா மாறிட்டார். ஆனா இதே நிலவரத்து கூட யூதாசும் வந்திருக்கலாம், திருப்ப மன்னிப்பு கேட்டு வந்திருக்கலாம், தாராளமா வந்திருக்கலாம். ஆண்டவர் மன்னிக்க மாட்டேன் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா யூதாசை குறிச்சு யூதாஸான் காட்டி கொடுப்பான் அப்படின்ற மாதிரிலாம் ப்ராஃபிட்டிக் எல்லாம் இல்லை. ஏதோ ஒரு மனுஷகுமாரா காட்டி கொடுக்கப்படுவது உண்மைதான், ஆனா யூதாஸா அந்த இடத்துல காட்டி கொடுக்கணும் அப்படின்றது அவரா இது பண்ணது. அவர் இல்ல, நான் அந்த ஸ்பிரிட்டுடைய கண்ட்ரோலுக்கு அவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஏன்னா வசனம் இருக்கு, அப்போது அந்த சாத்தான் அவனுக்குள்ளே பூந்தான் இருக்கு. ஸோ அது வரைக்கும் அந்த சாத்தான் வெளியே நின்றுதான் கிரியை செஞ்சுட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த சாத்தான் வந்து இவர் இடம் கொடுத்தனால உள்ள போயிடுச்சு. ஸோ யூதாஸின் ஆவி இன்றைக்கு கிரியை செய்து, இந்த ஆவி எங்க கிரியை செய்யுதுன்னா முக்கியமா சபைக்குள்ள கிரியை செய்யுது. சபைக்கு வந்த மனிதர்கள் தற்கொலை செய்யறாங்க. இப்ப நம்ம வந்து கேட்கலாம், சபைக்கு போனா தற்கொலை செஞ்சுட்டான், இயேசு கூடயே இருந்த யூதாஸே தற்கொலை செஞ்சுட்டாரே, நம்ம என்ன செய்ய முடியும்? சபைக்கு வருகிற மனிதர்கள் தற்கொலை செய்கிறார்கள். எதுக்குன்னா குற்ற உணர்ச்சியால பாதிக்கப்பட்ட, ஐயோ நான் இயேசுக்கு போய் இப்படி துரோகம் பண்ணிட்டேனே, என்னுடைய ஊழியக்காரங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டேனே, என்னைய வந்து ஏசப்பா எப்படியெல்லாம் என்னை நேசிச்சிருப்பாரு, நான் அவருக்கு போய் நான் இப்படி பண்ணிட்டேனே, பண்ணக்கூடாத பண்ணிட்டேனே இப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியால பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்றாங்க. ஆனா அதே திருப்பி நீங்க பேதுரு மாதிரி வரணுன்றதான் ஆண்ட விருப்பம். சரி, இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப வந்து உங்களுடைய சபைகளுக்குள்ளேயும் இந்த மாதிரி செயல்பட்டா, தற்கொலையின் ஆவிக செயல்பட்டா, இந்த ரெண்டுல தற்கொலையிலே 2 விதமா இருக்குன்றதை தான் நம்ம இப்ப பார்த்தோம். அகித்தோப்பேலின் ஆவி அந்த மாதிரி, யூதாஸ் ஆவி இந்த மாதிரி. அடுத்து 7ஆவதா பார்த்தோம்னா நாபாலின் ஆவி. 1 சாமுவேல் 25:25 இருக்கு. இது வந்து ஒரு பைத்தியத்தனமா வந்து பேசிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் அப்படியே நம்ம அவங்க பேசுறது வந்து லிசனே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும்.
நிறைய தாவீதுக்கு விரோதமா என்னென்னமோ பேசிடுவாரு. இதே மாதிரிதான் இன்னைக்கும் இந்த ஆவி வந்து குடும்பங்களுக்குள்ள அநேக குடும்பங்களுக்குள்ள செயல்படுது. குடிச்சிட்டு வந்துட்டா அப்படியே நல்ல நல்ல குடும்ப உறுப்பினர்களை பார்த்து என்னென்னமோ பேசுறது பைத்தியத்தனமா நடந்துக்கிறது. அப்ப அநேகர் வந்து புலம்பாங்க. இது வந்து என்ன ஆவினா நாபாலின் ஆவி. இந்த பேரை வச்சு நீங்க வந்து நல்லா ஜெபிக்கணும். நாபாலின் ஆவி இயேசு நாமம் தான் நான் வந்து கட்டுறேன். என் குடும்பத்துக்குள்ள செயல்படுற ஆவியே, என் சகோதரனுக்குள்ள செயல்படுற ஆவியே, என்னுடைய அப்பாக்குள்ள செயல்படுற ஆவியே, என் கணவனுக்குள்ள செயல்படுற ஆவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடி வெறியன் ஆவி, பைத்தியத்தனமா நடந்துக்கிற ஆவி அந்த ஆவி. அடுத்து 8வதா பார்த்தோம் அப்படின்னா ஆமான் ஆவி. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5-6 நீங்க பார்க்கலாம். எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கலாம். அதாவது ஏன் வந்து இந்த ஆமானின் ஆவி நம்ம வந்து இது பண்றோம் அப்படின்னா, இந்த மனுஷன் என்னன்னா ஒரு மனுஷன் இவனை மனசு வேதனைப்படுத்துறான்றக்காக ஒரு மொத்த குலத்தையே அழிக்கிற ஒரு மனுஷன், தந்திரத்தினால அழிக்க முயன்ற ஒரு மனுஷன். இன்னைக்கு அநேகர் இப்படி இருக்காங்க. யாரோ ஒரு மனுஷர் வந்து அந்த குடும்பத்துல அவங்கள ஹர்ட் பண்ணிருப்பாங்க, உடனே போய் மந்திரம் வைக்கிறது. எப்படின்னா அந்த மொத்த குடும்பமே அழிஞ்சிரும், அவன் குலம் கோத்திரம் எல்லாம் அழிஞ்சிரும். அதுக்கு அடுத்து 30 வருஷம் கழிச்சு அந்த குடும்பத்துல யாராவது ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தைக்கு இப்படி ஒண்ணு நடந்ததே தெரியாது இருக்கும். ஆனா அந்த குழந்தைக்கும் மந்திரம் வைப்பாங்க. எப்பா உங்களை ஹர்ட் பண்ணது யாரோ ஒருத்தவங்க. இந்த இடத்துல ஆமானுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆமானை வந்து விழுந்து வணங்குவாங்களாம். ஆனா அந்த மொர்தேகாய் மட்டும் விழுந்து வணங்க மாட்டாராம். ஏன்னா அவர் ஒரு யூதன், நம்ம வந்து ஆண்டவர் தான் நம்ம விழுந்து வணங்கணும், மனுஷங்களை விழுந்து வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வணங்க மாட்டாராம். உடனே மொர்தேகாயுடைய குலம் வந்து யூதன் தானே, அப்ப யூதர்கள் எல்லாத்தையும் நான் அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவி வந்து ஆமான் ஆவி. இதே மாதிரி அநேகர் செயல்படுவாங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரி வந்து நடந்துக்குவாங்க. ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கிறிஸ்டியன் அப்படின்னு தெரிஞ்சா அந்த மொத்த கிறிஸ்தவத்துக்கு விரோதமாவே எழும்பிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யாருன்னா அந்த ஆமானின் ஆவி. அடுத்து 9ஆவது பார்த்தோம்னா கனநித்திரையின் ஆவி. ரோமர் 11:8 இருக்கு, ஏசாயா 29:10 இருக்கு. ஸோ இந்த கனநித்திரையின் ஆவி, இந்த கனநித்திரையின் ஆவி செயல்பட்டுச்சு அப்படின்னா நம்மளால ஆவிக்குரிய கண்கள் செயல்படாது, ஆவிக்குரிய காதுகள் செயல்படாது, சரியா ப்ரேயர் லைஃப் இருக்காது, எதுவுமே நம்மளால ஆக்டிவா வந்து பண்ண முடியாது. மொத்தத்தை ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில ஜீரோவுக்கு போயிடுவோம் இந்த கனநித்திரையின் ஆவி இருந்துச்சுன்னா. அதனால அதையும் நம்ம வந்து நல்லா கட்டி ஜெபிக்கிறோம். 10வதா பார்த்தீங்கன்னா சவுலின் ஆவி. இது வந்து பொறாமைப்படுகிற ஆவி. 1 சாமுவேல் 18:9 வசனத்துல இருக்கு. அந்நாள் முதற்கொண்டு சவுல் வந்து தாவீதை காய்மக்காரமாய் பார்த்தான், பொறாமை கண்ணோடு பார்த்தான் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி சவுலின் ஆவி, அதாவது இந்த சவுலின் ஆவி என்னன்னா மற்றவங்க அச்சீவ்மெண்ட்டை பார்த்து தான் வந்து ஒரு நல்ல பொசிஷன்லயே இருந்தாலுமே மற்றவங்க அச்சீவ்மெண்ட்டை பார்த்தது இவனுக்கு வந்து ஒரு பொறாமை வருது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் சவுலுக்கு. அப்ப இப்ப நம்ம ஒரு 10 ஆவிகள் பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். நம்ம பைபிள்ல பார்க்கணும், ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நிறைய இருக்கு. வெளிப்படுத்தல கூட ஒரு இது இருக்கு, இரவும் பகலும் தேவனுக்கு முன்பாக சகோதரரை குற்றம் சாட்ட ஆவி இருக்கு. அதனால நிறைய விஷயம் இருக்கு வெளிப்படுத்தல. நம்ம ஏசேபேல் பத்தி வெளிப்படுத்தலுக்கு நம்ம அதிகமே பார்த்தோம். பிலேயாம் பத்தி எல்லாம் இருக்கு, அதாவது இஸ்ரவேலுக்கு முன்பாக இடரலை போட்ட ஆவி, அதெல்லாம் இருக்கு. பாவம் பண்ண முடியாது வேணும்னே இடரல் போட்டது. ஏன்னா பாவம் பண்ணா ஆண்டருக்கு அவங்களை பிடிக்காம போயிடும், ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்காம போயிடுவார்ல. அதனால பாவம் பண்ண வேணுமென்றே இடரலை போடுற ஆவி, அது ஒரு தனி இது. ஸோ இன்னைக்கு நிறைய ஆவிகள் இருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட வீடியோல ஒரு 10 ஆதி காலத்து ஆவிகள் நம்ம பார்த்திருக்கோம். இது இன்னைக்கும் செயல்படுது. இதை நீங்க வந்து நம்பிதான் ஆகணும். நமக்கு அதான் நான் சொல்றேன்ல, ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்றக்காக அது இல்லவே இல்லைன்னு சாதிக்க கூடாது. நம்ம ஏசபேலின் ஆவியை பத்தி எல்லாரும் பேசினாலும் நம்ம அதை வந்து ஏசபேலின் ஆவின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்புறோம். இப்ப மத்த ஆவியெல்லாம் யாருமே பேசல, நம்ம தான் புதுசா கேள்விப்படுறோம் அப்படின்னா அந்த ஆவியே இல்லை அப்படின்னு நம்ப கூடாது. நமக்கு இத்தனை நாள் அது தெரியல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கொண்டு இது வந்து எதுக்காக அப்படின்னா இனி நம்ம குடும்பங்களுக்குள்ள இந்த மாதிரி குணநலங்கள் நம்மளுக்குள்ளேயோ நம்ம குடும்ப உறுப்பினருக்குள்ளோ இல்லை யாரோ அவங்க ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களோ இந்த மாதிரி ஒரு இதை நீங்க டீல் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, இது இந்த ஸ்பிரிட் தான் பின்னாடி செயல்படுது, இவங்க வந்து அந்த ஸ்பிரிட்டுடைய கண்ட்ரோல்ல இல்ல இருக்கிறாங்க, இல்ல அந்த ஸ்பிரிட் தான் குறிப்பிட்ட ஒரு ஸ்பிரிட் தான் இவங்களை வெளியிருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இல்ல உள்ள இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இதை வந்து நம்ம பகுத்து அறியணும். இன்னும் நிறைய ஸ்பிரிட்ஸ் இருக்கு. நம்ம இன்னும் போக போக கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ்ல நம்ம வந்து அப்படியே பார்க்கலாம். இந்த வீடியோ மூலமா ஆண்டவர் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்திருப்பாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.